ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 530 ரயில் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 530 ரயில் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 530 ரயில் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 530 ரயில் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். ரயில் பயணிகளுக்கு உணவு வழங்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா 2 நாளாக பெய்த தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகவும் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 17ஆம் தேதி இரவு திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு பெறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மழை வெள்ளத்தில் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு நிறுத்தப்பட்ட ரயில் தற்போது வரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ரயில் நிலையத்தில் சுற்றிலும் மழை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் ரயில் பயணிகள் யாருமே அங்கிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் ரயிலில் உள்ள பயணிகள் மீட்பதற்காக தென்னக ரயில்வே சார்பாக நேற்று ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன்படி உணவு வழங்குவதற்காக வந்த ஹெலிகாப்டர் வானிலை மாற்றம் காரணமாக ரயில் பயணிகளுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. மீண்டும் இன்று அவர்கள் தேவையான உணவுகளை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 நாட்களாகவே தொடர்ந்து ரயிலுக்குள் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையில் உள்ள குழந்தைகள் பசி பட்டினியாய் வாடி வருகின்றனர். அங்குள்ள ரயில் பயணிகள் தங்களுக்கு உணவு இல்லை என்று கூறி வருகின்றனர். தங்களுக்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, குழந்தைகளுக்கு உடனடியாக உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி வருகின்றனர். தற்போது ஹெலிகாப்டர் வானில் வட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை, எங்களை உடனடியாக மீட்பு பணியில் மீட்க வேண்டும், குழந்தைகள் அழுது துடித்துக் கொண்டு இருக்கிறது என்று தற்போது நம்மளுக்கு பாலிமர் தொலைக்காட்சிக்கு அங்கிருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வீடியோவாக எடுத்து பகிர்ந்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி முத்துவேல்.